தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 24:36. இவரை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே தம்மை உயிரிழக்கிறவராக காட்சி கொடுத்து அவ்விதமாக ஒரு ப்ரூஃப் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பல காட்சிகளை இங்கே பார்க்கிறோம். அதில் 3 காட்சிகளை நான் வேதத்திலிருந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதில் ஒன்று இங்கே முதலாவது பாருங்கள். அவர் சீஷர்களை முதல் முறை பார்க்கிறார். உயிரோடு எழும்பி வந்திருக்கிறார். மனதை தளர்த்தி விடுங்கள். வானம் அவருடையது, பூமி அவருடையது. பிசாசுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். ஆகிய லோகத்திற்கு பொன்னும் வெள்ளி அவருடையது. வானத்திலும் பூமியிலும் பெரியவராக அருமையானவர்களே உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே வந்த மாத்திரத்திலே அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு சமாதானம். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு சமாதானம். உங்களை எனக்கு சண்டைன்னு சொல்லலை பாருங்க, உனக்கு சமாதானம். தேவன் பேசினார் என்றால் அருமையானவர்களே அதுக்குள்ளே பெரிய ஒரு அதிகமான வெயிட் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரோ அதன்படி அப்படியே நடக்கும். அதுதான் மனுஷன் பேசுகிறதுக்கும் தேவன் பேசுகிறதுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு சமாதானம் சொன்னான். சமாதானம்னா வெறும் மன நிம்மதி மாத்திரம் கிடையாது. அருமையானவர்களே, நத்திங் லேக்கிங் என்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்திலே, ஆத்மாவிலே, ஆவியிலே, பண விஷயத்திலே, எதிலையுமே எந்த குறையும் இல்லாத ஒரு நிலைதான் சமாதானம். ஆகவே கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம். மறுபடியும் சொல்லுவோம், எனக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார். சொன்னது யாருங்கிற ரொம்ப முக்கியம். ஆகவே தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அருமையானவர்களே, பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. செத்ததுக்கு அப்புறம் நாம் யானையாக வரோமோ பூனையாக வரோமான்னு சொல்லிட்டு அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவருடைய பேர் முத்துசாமி ஐயா. பாருங்கள், அஞ்ஞான மார்க்கத்துலேருந்து வந்தவர். அவர் சின்ன கிராமத்துலேருந்து வந்தாள். இந்த கிராமத்தில் என்னைக்காவது சாவு விழுந்துருச்சுன்னு சொன்னால், சங்கு ஊற்றிட்டான்னு சொன்னால் அவ்வளோதான். இன்னைக்கு அவருக்கு ராத்திரி தூக்கமே கிடையாதான். ஏன்னா பயம். எப்படி வரப்போகிறோமோ, யானையாக வரப்போகிறோமோ, பூனையாக வரப்போகிறோமோ, எப்படி வரப்போகிறோமோன்னு சொல்லி அவருக்குள்ள அவ்வளோ கலக்கம்.
ஆனால் அவர் அருமையான சாட்சி, அருமையான சாட்சி. நல்ல பாம்பு கொத்தி சாக வேண்டிய நிலையில் கடைசி நேரத்தில் தேவ ஜீவன் அவரை ஆண்டு கொண்டதாம் பாருங்க. அவர் எழும்பி நடந்து ஒரு ஊருக்கு வந்துட்டாராங்க. ஊருக்கு வெளியே அவரை தூக்கி கொண்டு போட்டிருந்தாங்களாம் பாருங்கள். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த கோயிலுக்கு வந்தார். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணுங்கிறது பாருங்கள். வாழ்நாளெல்லாம் 25 வயதில் வரைக்கும் பயம் பயம் பயம், யார் எங்கே செத்தாலும் இவருக்கு பயம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த மாத்திரத்தில் தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்கள் காண்பித்தார். கால் யானை கால் மாதிரி இல்லை, கை பூனைக்கை மாதிரி இல்லை. இயேசு எப்படி இருந்தாரோ அதே இயேசு தான் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவர்கள் தரிசனமானார் என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த யானைக்கால் பூனைக்கால் எல்லாம் அஞ்ஞான மார்க்கத்தின் இந்த அசத்தியங்கள் பேர் புரிந்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுதல், பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சரீரம் என்பது உன்னுடைய சரீரம் மிக மிக முக்கியம். அதை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சிலருக்கு இன்னைக்கு மருந்து எடுத்துட்டா கூட உடனே பாவி நரகத்துக்கு போயிடுவான். இவர் தான் கடவுள் மாதிரி. எடுக்கட்டும், ஆயுர்வேதிக்கு எடுக்கட்டும், அலோபதிக்கு எடுக்கட்டும், எதையோ எடுத்து இந்த பாடியை நல்லா வச்சுக்க. ஏன்னா இதே சரீரம்தான் நித்தியம் வரைக்கும் தேவனுடைய திட்டத்தை உடையதாக இருக்கிறது. இதே சரீரத்தில் தான் அருமையானவர்களே உயிரோடு எழும்ப போகிறோம். இதே சரீரத்தில் தான் கர்த்தரோடு கூட வரப்போகிறோம். இதே சரீரத்தில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம். இதே சரீரத்தில் நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டிக்க சோதரிப்போம். ஆகவே சரீரம் என்பது மிக மிக முக்கியம், ஆவி முக்கியம். அதே போல் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இஸ் த பாடி. ஆகவே சரீரத்தை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கூட சிலருக்கு பாருங்கள் உள்ள பெரிய குற்ற உணர்வாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால் வேதத்தை குறித்த அறிவு இல்லாமை என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் சங்காரமாகிறார்கள். வேதத்தை இரவும் போதும் படித்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். காரணம் வெளிச்சம் உள்ள வந்துட்டு இருள் வெளியே ஓடிவிடும். வேற சாய்ஸ் கிடையாது. பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். 41ஆம் வசனம். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். ஒருத்தர் ஓடி வந்து என்கிட்ட வந்து கேட்டார், உயிரோடு எழும்பினதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்குமாயா அப்படின்னு கேட்டார். செத்துட்டோம், சரி அது வரைக்கும் சரி சாப்பிட்ருக்கோம், இது வரைக்கும் சாப்பிட்ருக்க, இனியும் சாப்பிடாமே போகிற நீ சாப்பாட்டுறாமா. கவனிங்க, கர்த்தர் வந்து அருமையானவர்களே மனிதனை பிச்சைக்காரனை காட்டிலும் மோசமாக ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கவில்லை, ராஜாவை காட்டிலும் மேன்மையாக கர்த்தர் என்ன செய்தார், உருவாக்கினார். ஆகிய லோகத்தில் இருக்க தி பெஸ்ட் எல்லாம் அவனுக்கு தான். ஏன்? யானை தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்படவில்லை, மனிதன் மாத்திரம் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். இருக்கிறது ஒரு தூசி துரு மாதிரி இருக்கான், துரும்பு மாதிரி இருக்கான். உட்கார்ந்து நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். தேவன் எவ்வளோ பெரியவர், மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பதை அறிந்து கொள்வோம். ஆனால் மனிதனுக்கு தேவன் கொடுக்குற முக்கியத்துவத்தை குறித்து சங்கீதக்காரனாய் தாவிது போல, கர்த்தாவே ஆச்சரியமாக இருக்கிறது, என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறான். ஏன்னா இந்த மனிதனுக்கு ஏன் தேவன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், இவனுக்காக ஏன் பூமிக்கு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுப்பினார், இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறார், ஜெபிக்கிறார், நமக்காகவே அவர் ஜெபிக்கிறார். அடிக்கடி நான் சொல்கிறேன், ஏசனாருக்கு மட்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, நீ தான் எல்லாம். அதனால்தான் இந்த அறிவுகள் வரும்போது ஆண்டவர் கைவிட்டாரோங்கிற எண்ணம்
ஓட ஆரம்பிச்சிடும். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நான் பொய் பேசும் பொழுது சத்தியத்தை கொண்டு அருமையானவர்களே அடித்து மிதித்து துரத்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சாப்பிட்றதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்டால் அதுக்கு அங்கே அவரே பதில் சொல்கிறாரு பாருங்க. அடுத்த வசனம், அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேன் கூட்டு துணிக்கை கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். யார் உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த கால வேளையிலே உயிர்த்தெழுந்த கர்த்தரை உயர்த்தும்படி கூடி வந்திருக்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த சரீரங்கள் சாப்பிடுமான்னு கேட்டால் அது மாதிரி காமிக்கிறாரு. பிள்ளைகளுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு அவரே கேட்காரு. ஏன்னா இவன் இன்னைக்கு இப்படி கேட்பான்னு அவருக்கு அன்னைக்கு தெரியும். அதனால் அருமையானவர்களே 43 சொல்லுகிறது, அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு புசித்தார்னு சொன்னால் அவர் தான் நம்முடைய மாதிரி. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தான் கேப்டன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா டீமுக்கும் கேப்டன் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரட்சிக்கப்பட்ட டீமுக்கு கேப்டன் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு. சத்தம் போதாது, இன்னும் கொஞ்சம் எல்லாரும் கரங்களை தட்டி காத்து சோத்தரிப்போம். அடுத்த வசனத்தில், ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். இந்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனபானம் பண்ணி சிங்காசனங்கள் மேல் என்ன செய்வீர்கள்? உட்காருவீர்கள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 30ஆம் வசனத்தை. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில், என்ன பந்தி தெரியுமா? மக்கள் சொல்லுவாங்க ராஜபந்தின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் ராஜ பந்தியில் ராஜாதி ராஜாவந்திய பந்தி. ஏன்னா ராஜாக்கள் அநேகர் இருக்கிறார்கள் உலகத்தில். ஒரே ஒரு ராஜாதி ராஜா தான் உண்டு, அவருடைய பெயர் இயேசு. அவர் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. உலகத்தில் இன்னைக்கு அவமே யாரெல்லாமோ ஆண்டுட்டு போயிட்டான். இன்றைக்கு நாம தான் ராஜாக்கள்னு போட்டிருக்குது. நம்ம எல்லாரும் காட்டிலும் பெரியவர். அருமையானவர்களே, அவர் இங்கே மாதிரியை காண்பிக்கிற பார்க்குறோம். அவர் சொல்லும்போது என் பந்தியிலே போஜனமானம் பண்ணுவீர்கள். அங்கே அவர் பந்தியில் கஞ்சியும் ஊறுகாயும் இருக்காது. பிள்ளைகளே, எந்தெந்த பெஸ்ட்டு மெனு உண்டோ அது எல்லாம் அங்கே பரலோகத்தில் அவருடைய பந்தியிலே இருக்கிறது. அதனால தான் ஒரு நாள் நான் கண்டுபிடித்து கொண்டேன், ரட்சிப்பு என்பது மனிதனுடைய லாபத்திற்காக தேவன் மனிதனுக்கு அழைப்பு கொடுப்பது. மனிதன் ஒரிஜினலாக ராஜாவை போல படைக்கப்பட்டான். ராஜாவை போல ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தான். ஒரு குறைவுவனுக்கு கிடையாது. ஆனால் என்றைக்கு சாத்தானுக்கு அருமையாளை செவி கொடுத்தானோ அண்டையிலிருந்து அவன் செத்தது மாத்திரமல்ல, மனு குலத்தை சாகடித்து விட்டான். அவன் பரலோகத்தை போல படைக்கப்பட்ட இந்த பூமியை குட்டி நரகமாக்கிட்டான். இது குட்டி நரகமாக தான் இருக்குது பாருங்க. ஆனால் கர்த்தர் உயிர்த்தெழுதலே மனிதனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து தலையில திருப்புறாரு. அவன் செத்தான், கர்த்தர் சொல்கிறான் நான் ஜீவனை கொடுக்க போகிறேன். உயிர்த்தெழுதல்னா என்ன அர்த்தம்? இயேசுவே என்ற உலகத்துக்குள்ளே வாரம் என்று ஒரு மனிதன் அழைக்கும் பொழுது ஜீவன் அவனுக்குள்ளே வருகிறது. அவன் இழந்து போன ஜீவன் அவனுக்குள்ளே வருகிறது. தேவ ஜீவன் அவனுக்குள்ளே வருகிறது. ஏதேன் தோட்டத்திலே எந்த ஜீவன் அவனை ஆள வைத்ததோ அந்த ஜீவன் அவனுக்குள்ளே வருகிறது. ஆகவே அருமையான மனிதன் ஒரிஜினலாக எப்படி படைக்கப்பட்டானோ அந்த ஹையர் ஸ்டேட்டஸுக்கு இந்த ஜீவன் தூக்குறது, அதுதான் உயிர்த்தெழுதல். ஆகவே உயிர்த்தெழுதலே என் பந்தியிலே நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு கற்று சொல்லியிருக்காரு.
இது யார்கிட்ட பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார்ட்டையும் பேசுகிறாரு, எல்லா சிஷ்யர்கிட்டையும் பேசுகிறாரு, மனம் திரும்பாதவன்கிட்ட பேசுகிற. அதனால தான் அந்த காலை வேளையில் மனம் திரும்பலைன்னா இயேசுவே என்ற உள்ளத்துக்குள் வாரும் என்று அவருக்கு தாழ்த்தி அமைதியாக ஒரு அழைப்பு கொடுக்கணும். என் இருதயத்துக்குள்ளே வாரும், பீடையெல்லாம் ஒழியட்டும், எனக்கு வாழ்வு வளமை நல்ல எதிர்காலம் வரட்டும். நல்ல எதிர்காலம் வருமானு சொல்லி சில கனவு கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அவருடைய பேர் இயேசு. அதுவும் உயிர்த்தெழுந்த இயேசு. மரணத்துக்கு பிசாசு மனிதனை அடிமையாக்கி விட்டான். கர்த்தர் அதை உடைச்சி, அருமையானவர்களே, மரணம் அல்லது பாதாளம், இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் மரணம் அல்லது நரகம், அங்கிருந்து எழுந்து வந்தார். அதுதான் உயிர்த்தெழுதல். நரகத்திலிருந்து முதலாவது எழுந்த ஒரே மனிதன் இயேசு கிறிஸ்து. அவர் மனிதன் அல்ல, மனிதனாக வந்த தேவன். எல்லாரும் கரங்கள் தட்டி கட்டி தோன்றிப்போம். ஆகவே அவருடைய பந்தி ராஜபந்தி இல்லை, ராஜாதி ராஜாவுடைய பந்தி. உலகத்தில் என்னென்ன பெஸ்ட் மெனு இருக்குதோ எல்லாம் அங்கே இருக்கும். சில நினச்சிட்டு இருக்கான், சில கிறிஸ்தவன் நினச்சிட்டு இருக்கான் இயேசுன்னா பிச்சைக்காரன் போல் இருக்கு. அதனால் பாக்கெட்டுக்குள்ளே தடவி பார்த்து தேய்ச்சி சில்லறைய இருக்கிற சின்ன சில்லறை போடணும்னு யோசிக்கான். அதனால தான் அவ்வளவு ஆள் சின்ன ஆளாக இருக்கான். அருமையானவர்களே, உள்ளம் பெரிய உள்ளமாக இருந்தால் கர்த்தர் மேலே உள்ள அன்பும் பாசமும் இந்த கள்ளத்தனம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு திறந்த உள்ளமும் இருக்குமானால் ஏழையில் நீங்கள் ஏழையில் இருக்க முடியாது என்று இந்த காலை வேளையில் நான் கேரண்டி பண்ணுறேன். காரணம், ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன். நம்ம தங்கமும் பொன்னும் வெள்ளியும் எல்லாம் அருமையானவர்களே அவருக்கு சில்லற காசு மாறி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, சிலருக்கு கவலை என்னன்னு சொன்னால், குடியிருக்கிறதுக்கு உயிர் தெழுந்ததுக்கப்புறம் இடம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி அருமையான கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வாசஸ்தலங்கள்னு சொன்னோடனே பொதுவாகவே இயேசு ஒரு ஏழை நினைக்கான். அதில் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே ஏதோ மலைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு குடிசையை போட்டு வச்சிருக்காரு போட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அநேக மக்கள் யோசிக்கிறார்கள். நான் அப்படி யோசித்தேன். ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, பல ஆண்டுகள் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி தான் யோசித்தேன். ஏதோ ஒதுங்கிறதுக்கு ஒரு குடிசை போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, பெரிய மேதைகள் ராபர்ட் யங், லிவிங் பைபிள் இவைகளெல்லாம் எழுதினவர்கள் பெரிய கிரேக்க மேதைகள். அருமையானவர்களே, கிரேக்க மொழியிலிருந்து வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரிஜினலிருந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த வேதங்களை. அங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன், அதை தான் வாசிக்கணும். என் பிதாவின் வீட்டில் அநேக அரண்மனைகள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு அரண்மனையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, கர்த்தர் பாருங்க, நாம் இங்கே இருக்கோம், அவர் அங்கே இருக்கார். இன்னும் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியாது. ஆனால் சொல்கிறாரு, முன்கூட்டியே எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன். விசேஷமாக நீ குடியிருக்கிறதுக்கு ஒரு அரண்மனையை ஆயத்தப்படுத்தியிருக்கேன். ஆனால் சின்ன புத்தியெல்லாம் கழுவி வெளியே எரி. கர்த்தன் வரும்பொழுது நான் போன வாரத்தில் சொன்னது போல் 40 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறேன். அருமையான எனக்கென்று இன்றைக்கி பேங்க் புத்தகம் கூட கிடையாது. எனக்கென்று கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கான்னு சொல்லி இன்றைக்கி நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க முட்டாள்தனமாக. எல்லாவற்றையும் அருமையானவர்களே கர்த்தருக்கு அருமையான கொடுக்க முடியும். கர்த்தருடைய ஆவியார் எனக்கு உதவி செய்தார். எல்லாவற்றையும் கொடுத்தோம், கெட்டினோம், பியூட்டிஃபுல்லாக அருமையான எல்லாரும் செய்திருக்கோம். என்ன இது நல்லா இருக்கா இல்லையா?
நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் கொடுத்தா தான் நல்லா என்ன செய்யும், வரும். காசு கீழே இறக்கலை. அருமையானவர்களே, எனக்கு 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 அந்த 6 அடி குழி தான், அவ்வளவுதான், முடிஞ்சது, க்ளோஸ். அது கூட வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒருத்தர் கேட்டால் என்ன செய்ய போகிறீங்க? இயேசு உங்கள்கிட்ட இருக்காரு. அப்புறம் தான் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன். என்ன உனக்கு வேணும், என்ன எனக்கு வேணும் டுடே? அருமையானவர்களே கவனிங்க. ஆகவே இந்த பாக்கியத்தை பெறாத நண்பர்கள் பொய்தாங்க வந்திருப்பீர்கள். ஆனால் இயேசு ஏதோ ஒரு மதம் கிடையாது. இயேசு பிச்சைக்காரன் கிடையாது. இயேசு அருமையானவர்களே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். மரணங்கிற இந்த மனுக்குலத்தின் எதிரியை உடைத்து எரிந்து 3ஆவது நாளிலே ஏறி வந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். அதிலே ஆவியானவர் எழுதும் பொழுது இயேசுவை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணின தேவன். எனக்கு ஐ லைக் இட் வெரி மச். ஏன்னா பாதாளத்தினுடைய அந்த சுவரை யாருமே ஏற முடியாது. இங்கே இருக்காங்க கிங்காங் தாரா சிங், யாரும் ஏற முடியாது. ஒரே ஒருவர் ஏறி இருக்கிறார், அவருடைய பேர் இயேசு. அவர் பின்னால் நாம் ஏற போகிறோம். அதுதான் உயிர் தெழுதல். அருமையான. ஆகவே அவரை போல நம்மை மாற்றுவதற்காக நம்மை போல அவர் மனிதனானார். கடவுளை போல மாற்றுவதற்காக கடவுள் மனிதனானார் 2000 வருஷத்துக்கு முன்னால. அதான் நற்செய்தி என்று சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில் எந்த பின்னணிந்து வந்திருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாலும் சரி இருந்தாலும் சரி, எந்த பாவத்தை செய்திருந்தாலும் சரி, கர்த்தரை நேசிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சமாதானம். இந்த பாவம் என்ற பார்வையில் ஒன்றும் இல்லை. வா, ஓடி வா, பீடையில் தீர்வதற்கு உன்னுடைய பொறுப்பு தான் ரொம்ப முக்கியம். காட்வேட் பாட், மேன்வேட் பாட் என்று இருக்குது இந்த கிறிஸ்தவத்தில். தெய்வம் செய்ய வேண்டிய வேலை அது தேவன் தான் செய்ய முடியும். பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வர முடியாது மனிதன். சிலுவை ஏற முடியாது. பாதாளம் சென்று உயிர்த்தெழ முடியாது. எவருக்கும் முடியாது. ஆனால் அருமையானவர்களே, ஒரே ஒருவருக்கு முடியும், இயேசுவுக்கு முடியும். அது காட் வேர்ட் பாட். இப்போ மேன்வேர்ட் பாட் இருக்குது. ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாரும், என்னை தாழ்த்தினேன். நான் தூசி ஒன்றும் இல்லை, கண்ணு திறக்கலை. நான் பெரியவன் யோசா முட்டாள், ஃபூல். ஏன்னா ஆவி உலகம் என்பது அருமையானவர்களே, கொஞ்சம் கண்ணு திறந்துச்சுன்னா நீங்கள் அரண்டு விடுவீர்கள். இரண்டால் அவ்வளவு பெருசு. அது எல்லாத்துக்கும் தலைவர் இயேசு. அவர் நம்முடைய நண்பர், அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய இரட்சகர். அருமையானவர்களே, நம்முடைய வழிகாட்டி, நல்ல எதிர்காலத்தை நமக்காக நியமித்திருக்கிறவர். ஆகவே கிறிஸ்துவ ஜீவிதத்திலே வந்துட்டா இது ஒரு லாபம் என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள. ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஒன்றும் கிடையாது. அருமையானவர்களே பாருங்க, அப்படிப்பட்ட நிலையில் இந்த விசுவாசம் எங்களை உயர தூக்கி வந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு தூக்குமோ எனக்கு தெரியாது. என்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க, கர்த்தர் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனதிலே தோன்றவில்லை. நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலே அவளை உள்ளே என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் என்ன? பிரைட், அருமையான ஒளிமயமான எதிர்காலம். எப்படி தெரியும்? ஆவிலே தெரியும். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுக்கு தேவ சத்தம் எனக்குள்ளே அருமையானுடைய கேட்கிறது. ஆகவே எனக்கு எக்கச்சக்கமான 6 காரியங்கள் இனிதாம வரப்போகுதுங்கிறத தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அதை ஒன்று சொல்கிறேன். இதெல்லாம் வேணும் நான் சொன்னால் ஓடி வரணும். அருமையானவர்களே கவனியுங்கள். ஆகவே
கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அரண்மனையை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லிடுவேன். அப்போ நான் ஒரு ஆண்டி பண்டாலும், நானே ஒரு பிச்சைக்காரன், நீ ஏன் பின்னால் வந்துட்டு என்ன கிடைக்குன்னு எதிர்பார்க்காத. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார் என்பதை வீட்டில் போய் வேதத்தை நல்லா அலசி பாருங்க. ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உமா பின்னால் என்ன செய்வேன், வருவேன்னு சொன்னான். பர்பஸ் என்ன? இவர் பின்னால் போனால் பெரிய பேரும் புகழும் பங்களாவும் அது இதுவும் கிடைக்கும்னு நினச்சான். கர்த்தர் சொன்னார், பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இதை எடுத்துட்டு உளரக்கூடாது. கவனியுங்கள், யாருக்கு எந்த இடத்துல சொன்னார் என்பதை அருமையானவர்களே, நான் கிட்டத்தட்ட 80 வயசில் படிச்சிருக்கேன், அது வரைக்கும் பார்த்துருக்கேன் பைபிள். ஆகவே ஒருத்தன் என்னமோ போனால் என்னமோ கிடைக்க போகுது போல் இருக்கு, கிடைக்க போகுது நினச்சிக்கிட்டு வராத. எனக்கு இயேசு வேண்டும் என்று வா, எல்லாம் கிடைக்கும். எல்லாரும் கரம் கிடைக்காது. நான் போய் உங்களுக்காக ஒரு அரண்மனை ஆயத்தம் பண்ண என்பது, நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆண்டவர்கிட்ட செல்ஃபிஷ்னஸ்ங்கிறதே கிடையாது பாருங்க, சுயநலங்கிறதே கிடையாது. நான் அரண்மனை, நீ குடிச்ச, நீ பேசக்கூடாது, இதெல்லாம் கிறிஸ்தவம் அல்ல, இயேசு அல்ல. சில கிறிஸ்தவன் இதை செய்தானா முட்டாள்னு அர்த்தம். அருமையானவர்களே கவனிங்க. ஆகவே கிறிஸ்தவத்தை போல மேன்மையான ஒரு இயக்கம் எதுவுமே கிடையாது. அகில உலகத்தில் இந்த பட்டணம் பூராவிலும் எவ்வளவும் படிச்சிருக்கலாம், 7 டிகிரி வச்சிருக்கலாம், பெரியவன் நான் வந்து ஒத்துக்கிட மாட்டேன். கிறிஸ்துவின் தன்மையை போல அருமையானவர்களே உடையவர்கள் தான் பெரியவர்கள். எனக்கு அரண்மனை தான், உனக்கு அரண்மனை தான். நான் எந்த அரண்மனையில் இருக்கிறேனோ அதே அரண்மனையில் தான் ஒன்னே வைக்க நான் ஆசைப்படுகிறேன். நீ என்னுடைய நண்பன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், பரிசுத்தவான், என் பிள்ளை, என் குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய பந்தி தான் உன்னுடைய பந்தி. எனக்கு ஒரு பந்தி, உனக்கு ஒரு பந்தி கிடையாது. நான் மேஜரில் உட்காந்து சாப்பிட்றதும் ஒன்றே கீழே பொறுக்க சொல்கிறதும் இது உலக வழக்கம். மனிதன் ஏற்கனவே செத்துட்டான், பைபிள் படி. ஆஃப் டெட், பாதி செத்துட்டான். பாதி செத்ததுனால புத்தியும் செத்து போச்சு. அதனால் எது சரி எது தப்புங்கிறது மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியல பாருங்க. அடுத்தவனை நாய் மாதிரி நடத்துகிறான். உண்மையை பார்த்தா இவன் தான் நாய். அருமையான கவனிங்க, தேவனை போல் இருக்கிறவர்களெல்லாம் மனிதர்கள். அருமையானுடைய நாட்களிலே ஜெபம் பண்ணுங்க, உயர்த்திருந்த ஆண்டவரே உம்மை போல் என்னை மாற்றுங்க, உம்மை போல் என்னை மாற்றுங்க. இதுதான் வாழ்க்கையிலே கண்டுபிடிக்க பெரிய கண்டுபிடிப்பு. மற்ற எல்லாம் தேடி ஓடி வரும் என்று சொல்லுகிறேன். இந்த காலவெளியிலே எல்லாவற்றையும் தேடி ஓடி வரும். பிரசிங் மார்க் நான் சொல்லியிருக்கேன், இந்த காரத்தாரன் நான் கேட்டதே கிடையாது, இந்த வீட்டைத்தாரன் நான் கேட்டதே கிடையாது, இந்த வீடு இந்த சைஸில் இருக்குன்னு நான் கர்த்தருக்கு சொன்னதே கிடையாது. எல்லாம் இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு, எல்லாம் இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. உயிர் தெழுந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய ஆசை என்ன, உன்னை பற்றி இதை சொல்கிறது தான் இந்த காலை வேளையில இங்கே வந்திருக்கேன். நான் சொல்கிறேன், உன்னை பற்றி உயர்ந்த ஆசையில் வைத்திருக்கிறான். நீ அவர் மேலே ஆசைப்படணும். அவர்கிட்ட இருக்கிறத ஆசைப்படுறதில்ல, அவர் மேலே ஆசைப்படணும். கவனிங்க, கர்த்தரை விட்டு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறது இல்லை. எங்களுக்கு எல்லாம் கிடைச்ச போச்சு. அத்தனையும் அருமையானவர்களே, ஒரு நாள் இது பின்னால் ஓடினது கிடையாது, யார் பின்னால் ஓடினதும் கிடையாது. அருமையான தானாகவே வந்திருக்கிறது. கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மக்கள் உங்கள் மடியிலே நெச்சுவார்கள், அளந்து போடுவார்கள். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம்.
ஆகவே ராஜாதி ராஜனுடைய அரண்மனையில் வாசம் பண்ணுகிற மக்கள், உங்களுடைய சிந்தனை கொஞ்சம் ராஜ சிந்தனையாக என்ன செய்யணும், இருக்கணும். குடிசை புத்தியாக இருக்கக்கூடாது, கழுவணும். முன்னால் குடிசை புத்தியாக இருந்திருக்கலாம். இப்போ பிரயாசம் என்னென்னா, கழுவும் ஆண்டவரே. பேதுரு விட்ட கத்தர் வந்தார் கழுவுறதுக்கு. ஆண்டவரே நீ கழுவப்படாதுன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட உனக்கு பங்கே இல்லை, போ ஓடு, உனக்கு எனக்கும் எந்த பங்கும் கிடையாது. என்னுடையது, நான் கழுவணும், நீ கழுவப்படணும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் கழுவ வேண்டும், நான் கழுவப்பட வேண்டும். பரலோகம் வந்துட்டு உன் வீட்டுக்குள்ள, ஆமாம், அவரை போல ஒரு ஆள் இந்த உலகத்தில் நீ கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே இயேசு நார்மையாக தச்சம்மாவே மரியாள் யோசேப்புன்னு சொல்லிட்டுறாத, கொஞ்சம் வாழ்க்கையில் அருமையான எம்மி அனுபவித்து விட்டு நாங்கள் உங்களோட சத்தமாக பேசிகிட்டு இருக்கோம், சேலஞ்சு பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். ஆகவே ஆழமாக வரும்படி கர்த்தருடைய அழைப்பு உன்னை அழைக்கிறது. சிலருக்கு பொறாமையாக இருக்குது, வேறு வழி இல்லை. நீங்களும் 4 பேர் உங்களை பார்த்து பொறாமை போடணும்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளையாய் இயேசுடைய பிள்ளையாய் என்ன செய்யணும், மாறணும். மாறினதுக்கப்புறம் இந்த மண்டையை மாற்றணும். எல்லாரும் சொல்லுவோம், மண்டையை மாற்றணும். சட்டையை மாற்றி பிரயோஜனம் இல்லை. பந்தய குசகாரனுக்கு எத்தனையோ மாற்றங்களை சட்டைகளில் உண்டு பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, அலசுகிறாங்க, திருப்பி அலசுகிறாங்க, 7 நேரம் அலசுகிறாங்க, அதே அழுக்கு இருக்கத்தான் செய்யுது. இன்னும் சுத்தமாகவே இல்லை. மாற வேண்டியது ஆத்மாவில், மனதில், எண்ணங்களில் மாற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு ராஜா பிள்ளை, நடக்கிறது ராஜா மாதிரியும், என்ன நட ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க. ஆமாம், ராஜா பிள்ளை அப்படித்தானே இப்பெல்லாம் நடப்பான். என்ன ராஜா? இயேசு ராஜா. மற்ற பைத்தியக்காரனுக்கு அருமையான இது பைத்தியமாக தெரிகிறது. நான் சொல்ல, நீ தான் பைத்தியம். ஒரு நாள் உனக்கு தெரிய வர போகிறது. நான் அன்றைக்கு நான் உன்னை பார்த்து சிரிப்பேன். ராஜா பிள்ளைகள் அருமையான இயேசு மாத்திரமே உண்மையான ராஜா. மற்ற எல்லா ராஜாக்களும் நரகத்தில் இருப்பார். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் நரகத்துக்குள்ளே இருப்பாங்க. ஒரே ஒரு ராஜா தான் ராஜா. அவருடைய பேர் இயேசு, ராஜாதி ராஜா. ஆமீன், 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 ஆமீன். அவர் இந்த உலகத்தை விட்டு, சீஷரை விட்டு பிரிஞ்சு போகிறாரு. உலகத்தில் வந்தார், 12 சீஷரை தனக்கென்று வேறு பிரித்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். 3ஆம் நாளிலே அருமையான பரமேறி போகிறார் அவருடைய கேபிட்டலுக்கு. பரலோகம்தான் அவருடைய கேபிட்டல், தலைநகரம். இயேசு பூமிக்குரியவன் அல்ல, இயேசு வானத்துக்குரியவர். பூமிக்குரியவர்களாய் நம்மை வானத்துக்குரியவராக மாற்றும்படி வானத்துக்குரியவர் பூமிக்குரியவராய் மாறினார். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. அன்புக்கு ஈடு இடையே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை போல் அன்புள்ள ஒரு ஆள் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, இவ்வளவா உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். பீடு குடிக்கிறவன்கிட்ட, 7 கொலை பண்ணவன்கிட்ட, பேசிக்கல்லங்கிட்ட இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான். காரணம், இஸ் ஃபுல் ஆஃப் லவ், நத்திங் பட் லவ். அன்பை தவிர வேறு ஒன்றும் அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாக இருக்கிறாரு போல போட்டிருக்கலாம், அன்பாகவே இருக்கிறார். அதாவது அன்பு தவிர வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்காரோ, என்ன நோக்கத்தோடு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரோ, மாற்றி சிந்தி இந்த காலைவெளியிலே தேவன் உண்மையில் அன்பாகவே இருக்கிறார். அந்த பிரச்சனை தீர்ந்து போகும். அது அவருடைய பார்வையிலே ஒன்றும் இல்லை. விசுவாசம்தான் முக்கியம். என்ன விசுவாசம்? நான் ஆராதிக்கிற தேவன் அன்பின் தேவன்.
அதான் விசுவாசம். அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி அருமையான மக்கள் இன்னைக்கு பெருமை பாராட்டிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பாக இருந்தால் லவ் இஸ் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். எல்லா பிரச்சனைக்கும் அன்பு அருமையானவர்களே ஆன்சர், பதிலாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த உலகத்தை விட்டு போகிறாரு. அந்த ஸ்ரீசரை எவ்வளவாய் நேசித்தார் என்பதை வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தகுதி உள்ளவர்களையே நேசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. தகுதியற்ற மீன்படவர்களை அவர் எவ்விதமாய் நேசித்தார் என்பதை வேதத்தை வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. கடைசி பகுதி வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50ஆவது வசனம். லூக்கா 24:50. பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை என்ன செய்தார்? சபித்தார்னு போடல, அடித்தார்னு போடல. இன்னைக்கு கடவுள்னு சொன்னாலும் அடிச்சிருவார். நான் பாவம் செஞ்சுருக்கேன். எல்லாரும் தான் பாவம் செஞ்சுருக்காங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்க எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் பாவி, ஒரு பாவி பெரிய பாவி, இன்னொரு பாவி சின்ன பாவி, எல்லாம் ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாம் ஒன்று தான். தேவனுக்கு எல்லாம் ஒன்று தான். பாவம் தான். சின்ன பாவம் பெரிய பாவம்னு வித்தியாசமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கவனிங்க. ஆகவே போகிறாரு பரலோகத்துக்கு. ஏறி போகும்போது கைகளை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார் என்று இருக்கிறது. இந்த காலை வேளையிலே உயிர் தெழுந்த இயேசு கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வலது கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். சபித்தார்னு போடலாம். சாபத்தை கொண்டு கனெக்ட் பண்ணாத. அருமையான கவனிங்க. ஆகவே கடவுள்னு சொன்னால் மனுஷனுக்கு பயப்படுறான். நேசிக்கப்படத்தக்கவர், பாசத்துக்குரியவர். நான் காமிச்சிட்டே வாரேன் வசனத்திலிருந்து, கவனிய. ஆகவே ஊர் எல்லைக்கு வந்துருச்சு. இப்போ ஏறி போகணும், மேலே ஏறி போகணும். இப்போ அவருடைய கைகளை உயர்த்தி அவருடைய ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை அருமையான அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:10. இயேசு போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, தேவதூதர்கள் 2 பேர் நின்று அருகே நின்று, கலிலேயராய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எல்லாரும் சொல்லுவோம், அப்படியே மறுபடியும் வருவார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க, எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனார்? 2 கரங்களையும் உயர்த்தி அவரை ஆசீர்வதித்து கொண்டு வானத்துக்கு எழுந்தருளி போனார். அப்படியே வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கைதட்டாமல் இருக்க முடியாது. எல்லாரும் நல்ல இயேசு இன்னொரு முறை வரப்போகிறார். அது 2ஆம் வருகைன்னு சொல்கிறாங்க. அந்த 2ஆம் வருகை 2 பிரிவாக இருக்கிறது. ஒரு பிரிவு ரகசிய வருகை, அடுத்த பிரிவு பகிரங்க வருகை. இப்படி 2 பிரிவு இருக்குது. இந்த ரகசிய வருகை எதுக்குன்னு கேட்டால், அவருடைய பிள்ளைகளை ரகசியமாக அரண்மனைக்கு எடுத்து செல்வதற்காக வருகிறார். அது உலகத்துக்கு தெரியாது. ஒரு சம்பவம் நடந்து விட்டது. பேப்பரில் அவரை ரொம்ப பேரை காணும்.
அதுவும் கிறிஸ்தவ கோயிலில் உள்ள மக்கள் தான் ரொம்ப பேர் எல்லாம் காணும், ஆளே காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல. அருமையான உள்ள இப்படி ஒரு செய்தி ஒரு நாள்லே வரவே போகிறது. அடுத்து 7 வருஷம் கழிச்சு பகிரங்க வருக. அது பாவிகளுக்காக அருமையான உள்ளே கர்த்தர் வருகிறார். பொல்லாங்கு செய்த எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். களைகள் அக்கனிக்குள்ளே எரிக்கப்படுவது போல அறுவடையிலே அருமையானே நடக்கும். அது பகிரங்க வருக, இரத்த கிளறியது. இது ஒரு பெரிய சம்பவங்கள் பின்னாலே இருக்கிறது. எல்லாம் எல்லாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆகவே அதுக்குள்ளே நாம் போகிற, ஆனால் தெரிந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, கர்த்தர் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்காக ரகசியமாக கரங்களை உயர்த்தி கொண்டு ஆசீர்வதித்து கொண்டு வருவார். பகிரங்கிற வருகையில் பட்டயத்தோடு அருமையானே அவர் சங்காரம் பண்ணுவதற்காக இறங்கி வருவார் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. இதில் நாம் பகிரங்க வருகையில் போய் மாட்டிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே இருக்க யாரும் பகிரங்க வருகையில் போய் மாட்டிடக்கூடாது. ஏன்னா லூக்கால் எழுதின சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறது, மலைகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குண்டுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுவானா. ஜெபம் பண்ணி ஆகணும். அம்மா வயிற்றில் பிறந்த எவளும் ஜெபம் பண்ணி ஆகணும். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று ஒரு நாளில் என்ன செய்யும், அறிக்கை பண்ணும். ஆகவே ஜெபம் பண்ண போகிற அப்போ ஜெபம் பண்ணினா வேஸ்ட்டு. மழை வரப்போகிறதும் இல்லை, ஒன்றைய மூட போகிறதும் இல்லை, நீ சாத்து வாங்க போகிறான். அதனால் அதுக்கு முன்னாடி இது நல்ல நாள், உனக்கு இதுதான் நேரம், நல்ல நேரம். இயேசுவே உள்ளே வாங்க, உமக்கு பிரியமாக ஜீவிக்க என் பலத்தில் முடியாது, நீர் எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள், உங்களை இந்த குடும்பத்தில் சேர்த்து கொள்வார். நான் நினைக்கிறேன், இந்த உலகத்திலேயே உயர்தரமான குடும்பம் இயேசுநாதருடைய குடும்பம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இந்த உலகத்திலே உயர்தரமான குடும்பம், உயிர் தழுதலின் குடும்பம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். மற்றவங்க எல்லாம் பாதாளத்துக்குள்ள அருமையானே ஒரு சொட்டு தண்ணிக்காக ஜெபம் பண்ணுவார்கள் என்று பைபிளில் போட்டிருக்கு. ஜெபம் வருது எல்லா இடத்துலையும். ஏன்னா இட் இஸ் கனெக்டட் வித் காட், தேவனோடு தொடர்புள்ள ஒரு பதம். ஆகவே பாதாளத்தில் ஒரு எதுக்காக ஜெபம் வாங்கினான்னு கேட்டால் ஒரு சொட்டு தண்ணிக்கு. அருமையானே நீங்கள் யாரும் அங்கே போகக்கூடாது, நீங்கள் அதற்கு விலகி இருக்க வேண்டும். ஏன் அவ்வளோ பெரிய தண்டனைன்னு கேட்டால், இவ்வளவு பெரிய அன்பை கால் எடுத்து ஏறி மிதித்த குற்றம், அதற்காக அவ்வளவு பெரிய தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதன் என்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். சினிமா கொட்டையிலும் சாராய கடையிலும் இன்றைக்கி சிரிக்கலாம். ஒரு நாள் வருகிறது, அதற்கு நாங்கள் தப்பி விடுவோம். நீங்கள் எல்லாரும் தப்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உயிர் திறந்த இயேசு ஆசைப்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்று விடத்தில் வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள், அவருடைய பிள்ளையாக மாறிவிடுங்கள். இன்னும் ஒரு சம்பவம் வாஸ்து முடிச்சிருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1வது வசனம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாக மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு, சுகந்த வர்க்கம் சொன்னான், செத்து போன சரீரத்துக்கு மேலே கரிய போலம் விளை போலம்னு சொல்லி
வாசனை திரவியங்களை வச்சு கட்டுவாங்க. அதுதான் சோந்த வர்க்கம். சோந்த வர்க்கத்தை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை வந்து கல்லறையின் வாசலில் இருக்க கல்லை எல்லாம் சத்தமாச்சுங்க, நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். எல்லாம் பொம்பளை. அது ஒரு கலரை, ஒரு கலரை மலையில் ஒரு குகையை வெட்டி வச்சுருந்தாங்க. வாசலில் கல்லை புரட்டி வச்சாங்க. அது மிகவும் பெரிய கல்லாக இருந்ததுன்னு எழுதப்படுகிறது. ரொம்ப ரொம்ப ஆம்பளை சேர்ந்தா கூட அதை தள்ள முடியாது. ஆகவே இவர்களுக்கு இந்த கல்லை யார் அசைக்க போகிறான்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு, சந்தேகம், கவலை. அதை குறித்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. இப்போ 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது, எல்லாரும் சத்தமாக வாசிப்போம், அது தள்ளப்பட்டதை கண்டார்கள். கல் இவ்வளோ பெருசாக இருக்காரு கவலைப்படுறாங்க. ஆனால் ஏறெடுத்து பார்த்தா முன்னால் இருந்துச்சு, இப்போ இல்லை. இதுபோல் இந்த காலை வேளை சில பிரச்சனைகளோடு, சில பாரத்தோடு, சில கவலைகளோடு, சில வியாதிகளோடு நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கலாம். இயேசுவின் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு வானத்திலும் பூமியிலும் பெரியவர். கோடா கோடி தூதர்களுக்கு வேலைக்காரராக இருக்கிறார்கள். அந்த வேலைக்காரரை புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்களுக்கு வேலைக்காரராய் தந்திருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. இது உண்மை. பாருங்க, இங்கே ஒரு தேவதூதன் வந்து அந்த கல்லை ஒரு கையை வச்சு தள்ளி விட்டுட்டு உட்கார்ந்தானால, அவனுக்கு லேசான ஒரு காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் தேவனிடத்தில் இருக்கிறார்கள். பேர் போட்டு, உன் பேரை போட்டு, உயிர்த்தெழுந்த இயேசுவிற்கு மரியாதை கொடுத்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையுடைய பேரை போட்டு, நீலாம் அந்த அம்மாவுக்கு வேலைக்காரன், நீ இந்த ஐயாவுக்கு வேலைக்காரன் சொல்லி கர்த்தர் ஒதுக்கி விட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கருத்து சோதரிப்போம். இங்கே யார் வீட்லையாவது நீ வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அங்கே உனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் காத்திருக்கிறது. ஆமேன். அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் காத்துட்டு இருக்குது. அவருடைய பெயர் தேவதூதர்கள். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1, 2, 3. மத்தேயு 28 1, 2, 3. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் வருகையில் முதலெல்லாம் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது கவனிங்க, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். நல்ல செயல் பாருங்க. இந்த அம்மாமாருக்கு ஒரே கவலை, சோர்ந்தவருக்கும் இவ்வளோ 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம், பாடியை டச் பண்ண முடியாது, ஏன்னா மூடி இருக்குது கல். தேவதூதன் கத்த சொன்னார், போங்க. அவன் போனான், லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ஒரு தள்ளி விட்டுட்டு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். எதற்கு சொல்கிறேன்? உங்களால் முடியாத காரியம் உங்கள் வேலைக்காரனாலே முடியும். உங்களால் முடியாத காரியம் உங்கள் வேலைக்காரனாலே முடியும். தேவதூதன் என்பவர்கள் பெரியவர்கள். ஒரு தேவதூதன் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ராத்திரியிலே வந்து 1,80,000 தூதர்களை சங்கரிச்சு போட்டு போயிட்டான். காலம் பார்த்தா எல்லாம் பட்டையும் இருக்குது, கேடும் இருக்குது, ஆள் செத்து கிடக்கான். ஒரு தேவதூதன். இப்படி பல ஆயிரம் தூதர் நமக்கு வேலைக்காரராக ஒதுக்கப்பட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், பிச்சைக்காரமாக நடக்கக்கூடாது. குடிச்ச புத்தியை
வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நல்ல நெஞ்ச நிமித்தி தலையை உயர்த்தி, நீங்கள் எந்த குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த சமுதாயத்தில் வந்திருந்தாலும் சரி, நான் இயேசுடைய பிள்ளை, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, இன்னைக்கு செத்தா பரலோகத்துக்கு போவேன், ராஜாதி ராஜாவினுடைய பந்தி அங்கே ஆயத்தமாக இருக்குது, வேலைக்காரர் தேவதூதர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள், பான்னா வருவான், போனா போவான், இதை செய்யினா செய்வான். அப்படி செய்யக்கூடிய கட்டளையை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவர்கள் தேவனுக்கு பயந்து நீ சொல்றதெல்லாம் செய்வாங்க. அதனால ஆபத்து நேரத்தில் செத்து போகுமோன்னு யோசிக்கிற சமயத்தில் தேவதூதன் ஒன்று என்ன செய்வான், தூக்கி விட்டுருக்கான். என்னை அப்படி தூக்கி விட்டுருக்கான். ஒரு தடவை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அருமையானவர்களே கவனிங்க. ஆகவே இன்றைக்கி இங்கே நான் பேசுவது தேவனுடைய திட்டம். அதனால் அங்கே 40 வருஷத்துக்கு முன்னால் அங்கே தூதனை அனுப்பினார். உன்னை பற்றி நீண்டகால வரைபடம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. பெரிய பெரிய நல்ல திட்டங்கள் இருக்கிறது. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் தெரியாது, தேவனுக்கு தெரியும், எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே அதற்குரிய ஆயத்தங்கள், வேலைக்காரர்கள் எல்லாம் ஆயத்தம், அரண்மனை ஆயத்தம், சாப்பாடு ஆயத்தம், எல்லாம் ஆயத்தம். எல்லாரும் கரங்களை தட்டி கருத்தை சோதரிப்போம். ஒரு வசனத்தை வாசி முடிச்சிருவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர் நிமித்தமாக வேலை செய்யும்படிக்கு தேவதூதர்கள் எல்லாரும், விளங்குற மாதிரி வாசிக்கிறேன், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அல்லவா எபிரேயர் மக்களுக்கு தெரியாது. பவுல் இதை எழுதுகிறாரு. உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் உனக்கு சொல்கிறேன் புஸ்தகத்திலிருந்து. ஆகவே வான்னா வருவான், போன்னா போவான். தேவதூதரை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த சிறியலே ஒருவனே அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார் என்று மத்தேயு 18 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆவி உலகத்திலே பிசாசுகள் உங்களை பெரியவர்களாக பார்க்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கிறது, பரலோகத்தின் புத்திரராக பார்க்கிறது, மேலே பேர கூட்டமாக பார்க்கிறது, உங்களை பார்த்து பயப்படுகிறது. அதனால் தான் கர்த்தர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, சர்ப்பங்களை மிதியுங்கள், தேள்களை மிதியுங்கள், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுவோம், ஒன்று என்னை சேதப்படுத்த மாட்டாது. இயேசு சொன்னார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. என் ராஜாவுடைய பிள்ளை, என்னுடைய வீடு அரண்மனை, என்னுடைய பந்தி ராஜபந்தி, தேவ தூதலுடைய வேலைக்காரர்கள். எல்லாரும் எழும்புவோம். பரலோக பிதாவை நாம் துதிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. தேவகுமாரனாய் இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நேசிக்கிறோம். கல்வாரி சிறுவை நேசிக்கிறோம். சிந்தப்பட்ட இரத்தத்தை நேசிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை நேசிக்கிறோம். கர்த்தாவே, அன்பின் குடும்பத்திற்குள்ளே நீர் எங்களை அழைத்திருக்கிறபடி நாம் துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே தேவ அன்பு எல்லா உள்ளங்களையும், எல்லா ஆவியையும், எல்லா இல்லங்களையும் நிரப்புவதாக. அன்பு பெரியது என்று இருக்கிறபடி எல்லா பிரச்சனைகளும் ஒளிந்து போகும்படி இயேசு நாமத்தினால் கட்டளை விடுகிறோம். வியாதிகள் மறைவதாக, எல்லா இடத்திலும் ஒளிந்து போவதாக, எல்லா பொருளாதார மனிதரும் முறியடிக்கப்படுவாராக.
உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதியும் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.